அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதிமுக புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. அத்திக்கடவு கூட்டத்தில் ஆப்சென்ட் ஆன செங்கோட்டையன் பெயர் மிஸ்ஸிங். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக. மாணவர்களின் நலனை தடுப்பதாக பாஜக கருத்து. சீமான் வீட்டில் சம்மன். இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க. தேர்தல் நெருங்க எல்லா கட்சிகளும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகல புதிய நிர்வாகிகள் பேர்லாம் போட்டுருக்காங்க. நிர்வாகிகள் பேர் யார் பேர்லாம் இருக்கு, யாராவது பேர் மிஸ் ஆயிருக்கா என்ன? இப்போ அதிமுக வெளியிட்ட நிர்வாகிகள் லிஸ்ட்ல செங்கோட்டையன் பேர் மிஸ்ஸிங். ஈரோடு மாவட்டத்துல மேற்கு மாவட்ட பொறுப்பாளரா செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாங்க, இப்ப அவரோட பேர் மிஸ் ஆயிருக்கு. அப்படியே ஈரோடு பக்கம் போனோம்னா திமுகவுல தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்களே. இல்லங்க, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கூட இருக்காங்க, தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இருக்காங்க. புதிய மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் அவர் வந்திருக்காரு. அவரும் நிறைய விஷயங்களை வந்து சொல்றாரு. அண்ட் என்னன்னா கட்சிக்குள்ள வெங்கடாச்சலம் அவர்களுக்கு எதுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னு அதிருப்தி சில பேர்லாம் தெரிவிச்சிருந்தாங்களா. அதை பத்தி கேட்கும்போது அங்க ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. இருங்க நான் சொல்ல வரேன், நான் சொல்லிக்கிறேன் இருங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்கிட்ட தானே கேட்கறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அப்புறம் குறுக்கிடுறீங்க? இருங்க தோப்பு, நான் பேசுறேன் இருங்க. முத்துசாமி அவர்கள் வந்து ஸ்டாப் பண்றாரு. அவர் சொல்ல வராரு, கையில் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜூஸே போட்டுருவார் போல. இருங்க, என்ன நீங்க இருங்க தோப்பு, நான் சொல்லிடுறேன். அப்படியே பேசிட்டு அப்புறம் முத்துசாமி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்க பாருங்க, அதிருப்திலாம் இல்லைங்க, அது ஏதாவது இருக்குதா செய்யும், 1-2 நாள் அதெல்லாம் நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு கொடுக்கிற பொழுது இன்னொரு 4 பேர் அதில் கண்டிப்பாக நாம் அதில் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 4 நாள் 3 நாளைக்கு அதை பெருசு பண்ணணும் அப்படிங்கிறது அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை கட்டுப்பாடான கட்சி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே அதில் தலைமை சொல்லிவிட்டால் அதுதான் எங்களுக்கு முடிந்த முடிவு. அண்ட் இன்னொன்று, அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கு தான் பெரிய பெரிய பொறுப்புலாம் கொடுத்துருக்கிறதா ஒரு சில பேர் விமர்சனம்லாம் பண்ணுறாங்களா. இங்கே பாருங்க அதெல்லாம் அதுக்கு வந்து நான் தகுதியானவன் கிடையாது. இல்லை, அது வந்து தலைமையில் நீங்கள் அதை கேட்க வேண்டிய கேள்வி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல பதில் சொல்றது. ஏன்னா அண்ணன் அதிமுக தான் வந்திருக்காரு, அதனால தானே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க தலைமையில கேட்டுக்கோங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான். இருங்க தோப்பண்ண என்னமோ சொல்ல வர்றாரு, அதுவும் கேட்போம். அண்ணாமலை அவர்களுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அவரிடத்தில் கேட்கிறேன், நயினார் நாகேந்திரன் எங்கிருந்து வந்தார், துரைசாமி அவர்கள் எங்கிருந்து வந்தார். ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அந்த நேரத்திற்கு தகுந்தவாறு ஒரு முடிவை எடுக்கிறார்கள். ஆகவே என்ன நம்பிக்கையோடு எனக்கு இந்த வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற விதத்தில் அனைவரையும் அரவணைத்து இந்த தொகுதியையும் எனக்கு கொடுத்திருக்கிற பவானி தொகுதியையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி பட்டொளி வீசி பறக்கிற வகையில் என்னுடைய பணி இருக்கும். மதுரையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் அவர்களை பற்றி. 6 மாச கால பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, நாங்களே எடுத்து சொல்கிறோம், நீங்கள் அதிமுக சேர்ந்துக்கலாம். ஏதாச்சும் பேசுனீங்கன்னா வந்து யாருன்னா தூது விட்டாது பேசுங்க அப்படின்னு. அதுக்கு அண்ணன் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, சொன்னாரா, சொல்லியிருக்காரா? அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்கே போயிட்டு இருக்கிற மதுரையிலையா? நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? விசுவாசத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பானன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆர்பி உதயகுமார் வீடியோ மேல வீடியோ போட்டுருக்காருல்ல, அதுக்கும் அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஏங்க அவர்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு? நான் டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகளை என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில். அண்ட் இன்னொன்னு,
எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி மறு உருவம் தான் இபிஎஸ் அவர்கள் பேசிக்கிறாங்களாம். ஐயோ சாமி, மறுபடியும் நீங்க நகைச்சுவையாவே கேட்டுக்கிறதா எப்படிங்க? புதிய கல்விக் கொள்கை தொடர்பா சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறார். ஹிந்தி கட்டாயம் கிடையாதுங்க, நாங்க ஹிந்தி கட்டாயமா நீங்க படிக்கணும்னு நாங்க சொல்ல கிடையாது, தேர்ட் லாங்குவேஜா ஒன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். NEP is the new aspirational common platform regarding language. I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be a other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu were doing politics. So தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய அமைச்சர் சொன்னதுக்கு நிறைய எம்பிஸ் அரசியல்வாதிகள்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. MP கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரும் எந்த மொழியும் படிக்க கூடாதுங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசோ தமிழக மக்களோ யாரும் எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. ஒரு மொழி திணிப்பு என்று வரும் பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம். அதை தான் வந்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்து படிக்கிறதுக்கும் மொழியை வந்து திணிக்கப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாமே கேந்திர வித்யாலயில நடைமுறையில் இருந்துச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஜெர்மன் மொழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த மொழியை எடுத்துட்டு சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கை தொடர்பாக அண்ணாமலை என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னங்க இங்க பாருங்க, சவால் விட்டுருப்பாரு வீடியோல. கரெக்டா சவால் விடுறாரு, பின்னாடி ஃபுல்லா புக் அடி வச்சிருக்காங்களே. நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள் யார் பக்கம் பார்ப்போம். மேபி உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம், ஆனா எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேலே போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பானா? ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். களத்தில் சந்திப்போம். நான் 3 மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க. பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறோம். ஸ்டூடெண்ட் தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுக அரசு அந்த கொள்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களோட நலனை தடுக்க பாக்குறாங்கன்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. இன்னொன்னு சொல்றாருல, இந்த சென்ட்ரல் போர்டு படிக்கிறவங்க எல்லாம் நீட் அழகா லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு அப்படி சிம்பிளா இருக்காமா? ஜவஹர் நவோதயா பள்ளியில படிச்ச IIT IIM சிவில் சர்வீஸ்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு சார். ஏகலவ்யா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில படிச்ச IIT IIM பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் சார். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ணா ஒரு புது கண்டென்ட் கிரியேட்டராகவே ஆயிட்டாரு. பேச சைடில் வீடியோ வந்துட்டே இருக்கு பாருங்க. எடிட்டிங் கீழே வந்து டிரான்ஸ்லேஷன் PPT பிரசன்டேஷன் மாதிரி வந்துட்டு அப்படியே வீடியோ போட்டுருக்காப்ல. திமுக MLA மருத்துவமனை செயலாளர் எழிலன் அவர்களும் NEP பற்றி பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வைஸாக பிரித்து சொல்கிறாரு, இது எப்படி இருக்குது எப்படி வந்ததுன்னு. இந்தி பேசுகிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், இந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடுல முதல் நிற்கிறது மலையாளம் பேச கேரளாவாக இருக்கட்டும், பஞ்சாபி பேசுகிற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்க்ல இருக்கு. அப்ப நீங்க இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பாக்குற மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காட்டா சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல 10ஆம் வகுப்புல இந்தி மொழி பாடத்துல 64% மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்தி பாடத்துல முதல்ல அவங்க இந்தி சொல்லி கொடுக்கிற மொழியில அவங்க மாநிலத்துல ஒழுங்கா இந்தி கத்து கொடுத்துட்டு பிற மாநிலத்தை இந்தி திணிக்கிற வேலையை அவங்க தொடங்கலாம்னு சொல்றேன். காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் வந்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருக்காரு. நீங்க வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்கள் இந்தியை படிக்க வைக்கிறோங்கிறது, பிள்ளைகள் படிக்கணும்ல, இருக்க படிப்பை ஒழுங்காக படிக்க வைக்கிறதுக்குள்ள நிதிகளை கொடுக்காம அதில் உள்ள 78 ஓட்டைகளை போட வச்சுக்கிட்டு இவர்கள் பண்ணுகின்ற அந்த அரசியலிருந்து தேவையில்லாமல் நீங்கள் CBSE ஸ்கூலையும், இது என்னன்னா CBSE ஸ்கூலையும் ஸ்டேட் சிலபஸ் ஸ்கூலையும் கம்பேர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பணக்கார வீட்டு பிள்ளை எந்த மொழி படிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா நீ ஹிந்தி படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹிந்தி திணிப்பு. அதை இவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள் என்பது தான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. அதே மாதிரி மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம வச்சிருக்காங்க. இந்த PM திட்டத்தில் சேரவில்லை என்றால்
2,500 கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு நிதி வராது என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களை பொறுத்தமட்டிலே வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே மீண்டும் இதை பற்றி எழுப்புவோம், இதற்காக போராட்டம் நடத்துவோம். அது சரி, சீமான் அண்ணன் மும்மொழி கொள்கையை பத்தி என்ன சொல்றாரு? வேணுங்கிறாரா வேணாங்கிறாரா? தேவைப்பட்டா கத்துக்கலாம். நீங்க பல முறை இப்ப நீங்க பாருங்க, மகாராஷ்டிரால போய் நம்ம பிள்ளைகள், டெல்லியிலாம் போய் நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு போய் அங்கே வேலை பார்த்தாங்களா, போயிட்டு கற்றுக்கிட்டாங்களா? இராணுவத்தில் போய் பல்லாயிரக்கணக்காக நம்ம பிள்ளைகள் போய் சேர்றாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஹிந்தி படிச்சுட்டு போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா, சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. தேவைன்னா கற்றுக்க போகிறோம். படிச்சே தீரணுங்கிறத எப்படி இருக்கிறீங்க? அது கஷ்டம், அது நல்ல அணுகுமுறை இல்லை. அங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அந்த மாதிரி தான் அப்படின்றாரு. திரிக்கெல்லாம் நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை, நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. எல்லா திட்டங்களின் பெயரும் இப்ப ஜல் சங் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு தூய குடிநீர்னு பேர் வைக்கிறது இல்ல, ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னா தூய குடிநீர்னு பேர் இருக்குல்ல, அதை வைக்க வேண்டியதானே. கேலோ இந்தியா, அது என்ன மொழி சொல்லு? கேலோ எந்த மொழி? யார் நடத்துறது? தமிழ்நாடு அரசு தான் நடத்தினது. தம்பி உதயநிதி தான் நடத்தினார், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் அதுக்கு பேர் கேலோ இந்தியா நடத்தணும்? அப்ப நீங்க ஒவ்வொன்னையும் நீங்க என்ன பண்றீங்க? அவன் மாத்திரையின் மூலமா இங்கிலீஷ் திணிச்ச மாதிரி தவிர்க்க முடியாத நோவால் ஜின், ஆனால் ஜின். நீங்களே எப்படி சொல்லுவீங்க? இப்பலே ஜனவரியே எப்படி எழுதுறோம்? ஜனவரியே எப்படி எழுதுறோம்? ஜனவரின்னு எழுதுறோம். இங்கிலீஷ தமிழ்ல எழுதுறோம். இந்த மாதிரி தான் ஒரு மொழி சிதைஞ்சு அழியுது. நீங்க உள்ள விட்டது நீங்க தான். அப்புறம் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ்லாம் வந்திருக்குது. எதுக்குங்க? விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு மாதிரி இவருக்கு இசட் பிளஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? இப்பெல்லாம் கிடையாதுங்க. சீமான் ஸ்பீச் நல்லா இருக்கான் கேட்கறதுக்கு. என்னங்க நீங்க சம்மன் கொடுக்க வந்திருக்காருங்க அதிகாரி. ஓ, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்து சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா வாங்கிட்டாரா? என்ன சொல்றாரு? வாங்காம எப்படி வாங்கியிருக்கிறாரு பாத்தீங்களா? எங்களை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க. எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் ஒரே வழக்க ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே, அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்காக விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடையில் இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டே இருக்குது. அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து எல்லா கேஸும் நீங்கள் ஒரே நாளில் வைங்க. ஏயா அங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணுறதுக்கு. இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. ஒரே இடத்துல ஒரே நாள் வச்சு முடிச்சுடுங்க. நான் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன். சப்போஸ் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியாக சிறையில் போட்டு சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியாக நில்டான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல, இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல. அப்போ என்னை சிறையில் போட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போ கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குது. சிறையில் போட்டால் நல்லா படிக்கலாம்.